श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् अपगतमतमानैः रन्तिमोपायनिष्ठैः अधिगतपरमार्थैः रक्तकामान् अनपेक्षैः निखिलजनसुहृद्भिः निर्जितक्रोधलोभैः वरवरमुनिभृत्यैरस्तु मे नित्ययोगः. திருவரங்கன் திருமுற்றத்தடியார்கள் குடியிருக்கக்கூடிய இவ்விடத்திலே குரத்தாழ்வான் அருளியிருக்கக்கூடிய பஞ்சஸ்தவங்களுக்குள்ளே வரதராஜ ஸ்தவத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். ஸ்ரீவத்ஸ சின்ன மிஸ்ரேபியோ நமௌக்திமதீமஹே யதுக்த ஸ்திரீ கண்டே யாந்தி மங்களசூத்திரதாம் அப்படிங்கிறது அவரை பற்றி இருக்கக்கூடிய தனியன். ஸ்ரீவத்ஸ சின்ன மிஸ்ரேபியா, ஸ்ரீவத்ஸ சின்னர் அப்படின்னு இவருக்கு திருநாமம். பகவானுடைய திருமார்பில் ஒரு மச்சம் இருக்கும், அதுக்கு ஸ்ரீவத்சம் அப்படின்னு பெயர். அதனால பகவானுக்கு ஸ்ரீவத்ஸ சின்னர் அப்படின்னு பெயர். ஸ்ரீவத்சம் அப்படிங்கிற மருவை அடையாளமாக கொண்டிருப்பவர் பகவான். அதனால அந்த எம்பெருமானுடைய பெயர் இவருக்கு ஸ்ரீவத்ஸ சின்னர் அப்படின்னு பெயர். ஸ்ரீவத்ஸ சின்ன மிஸ்ரேபியா நம உக்திமதீமஹே யதுக்த ஸ்திரயீ கண்டே யாந்தி மங்களசூத்திரதாம். இந்த பஞ்சஸ்தவம் அப்படிங்கிறது அதுக்கு என்ன ஏற்றம் அப்படின்னா, வேதத்திற்கு வேத மாதுவிற்கு திருமாங்கல்யத்தை போல இருப்பது இந்த பஞ்சஸ்தவம். வேதம்ங்கிறது அதை ஒரு பெண்ணாக நாம பாவிக்கணும். ஸ்ருதி அந்த வேதத்தை ஒரு பெண்ணாக நாம பாவித்துக் கொள்ளணும். ஒரு பெண்ணு அப்படின்னு இருந்தா, கல்யாணம் ஆகாம இருந்ததுன்னா அந்த பெண்ணை பார்க்கிறவாள்லாம் என்ன நினைப்பா, நம்ம பையனுக்கு இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிடலாமா, இன்னொருத்தர் நம்ம தம்பிக்கு இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிடலாமா, இன்னொருத்தர் நம்ம அண்ணாக்கு இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிடலாமா. பார்க்கிறவா எல்லாரும் இன்னாருடைய பர்த்தா வாக்கிடலாமா, இன்னாருடைய பர்த்தா வாக்கிடலாமா, அதாவது இன்னாருடைய பத்னி ஆக்கிடலாமா அப்படின்னு பார்க்கிறவா அத்தனை பேரும் நினைப்பா. திருமாங்கல்யம் ஆயிடுத்துன்னா, திருமாங்கல்யம் இருந்ததுன்னா யாராவது அந்த மாதிரி நினைப்பாளோ? சரி, இன்னும் சில பேர் என்ன நினைப்பாளாம், திருமாங்கல்யம் இல்லைன்னா அப்ப இன்னொன்னு நினைக்கலாம், கல்யாணம் ஆகாத பெண்ணுன்னு ஒரு அர்த்தம் வரும். இல்ல கல்யாணம் ஆகி பர்த்தா போனதுக்கு அப்புறம் அப்ப திருமாங்கல்யம் கிடையாது. அப்போ என்ன நினைப்பான்னா, இந்த பெண்ணுக்கு பர்த்தாவே கிடையாது அப்படின்னு சில பேர் நினைப்பா இல்லையா. அதே போல வேதம், அந்த வேதத்தை ஒரு பெண்ணாக நாம வச்சுட்டோம்னா, இந்த வேதத்தினால சொல்லப்படுபவன் அவன் தான் வேதத்தினுடைய பர்த்தா. வேதத்தினுடைய பர்த்தா யாரு அப்படின்னா, வேதத்துக்கு பர்த்தாவே கிடையாது, வேதத்தினால எந்த கடவுளும் சொல்லப்படவில்லை அப்படின்னு சில பேர் சொல்லுவா. இன்னும் சில பேர் வேதத்தினால இந்திரன் சொல்லப்படுகிறான், வேதத்தினால சந்திரன் சொல்லப்படுகிறான், வேதத்தினால ருத்ரன் சொல்லப்படுகிறான், வேதத்தினால பிரம்மா சொல்லப்படுகிறார். இப்படியே ஒவ்வொருத்தரும் பார்த்தவா எல்லாரும் தங்களுக்கு வேண்டியவர்களுடைய பத்னின்னு நினைக்கலாம் இல்லையா. அத போல இந்திரன் தான் வேதத்தினால சொல்லப்பட்டவன், ருத்ரன் தான் வேதத்தினால சொல்லப்பட்டவன் ஒவ்வொருத்தரும் சொன்னாலும். குரத்தாழ்வான் பஞ்சஸ்தவம் அவதரித்ததோ
வேதத்திற்கு திருமாங்கல்ய சூத்திரம் போலே நாராயணனே வேதத்தினால முழங்கப்படுபவன் அப்படிங்கிறத குரத்தாழ்வான் பஞ்சஸ்தவத்தின் மூலம் சாதித்தார். கூரேச விஜயம் அதுலயும் நாராயணனே பரம்பொருள்னு சாதித்தார். அது மட்டுமல்லாம பஞ்சஸ்தவத்திலேயும் நாராயணனே பரம்பொருள்னு ஸ்தாபித்தார். அதனால அந்த குரத்தாழ்வான் அவருடைய திருவாக்குகள் அதுக்கு எப்போதும் நாம நமஸ்காரம் பண்ணணும். அவர் அருளி செய்த பஞ்சஸ்தவம், அந்த பஞ்சஸ்தவத்தையும் அதை அருளி செய்த ஆழ்வானையும் நாம் எப்போதும் வணங்குவோம் அப்படிங்கிறது தான் இந்த தனியனுடைய கருத்து. ஸ்ரீவத்ஸ சின்ன மிஸ்ரேபியோ நம உக்தீம தீமக யதுக்த ஸ்திரீ கண்டே யாந்தி மங்கள சூத்திரதாம். திருவரங்கத்தில் இருந்து திருமாலிருஞ்சோலைக்கு சென்றார். 4 யானை 4 பக்கமும் இருக்கான். அது கிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய யானை யாருன்னா திருக்கண்ணபுரம் சௌரி பெருமாள். மேற்கு பக்கம் இருக்கக்கூடிய யானை ரங்கநாதன். வடக்கு பக்கம் இருக்கக்கூடிய யானை திருவேங்கடமுடையான். தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய யானை திருமாலிருஞ்சோலை அழகன். அதனால அந்த தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய அந்த திருமாலிருஞ்சோலை அழகனுடைய ஆஸ்தானத்துல இருப்போம்னு சென்றார். அங்க இருந்து சுந்தரபாகுஸ்தவத்தை தானும் பிரார்த்தித்தார். சுந்தரபாகுஸ்தவத்துல கடைசியில 134 ஸ்லோகம் பாடின உடனே சுந்தரபாகுவான் எம்பெருமான், ஆழ்வான் உமக்கு என்ன வேணும், உமக்கு ஒரு வரம் தருகிறோம், என்ன வேணும் கேளும் சொன்னார். குரத்தாழ்வான் பிரார்த்திக்கிறார், ராமானுஜாரிய வசகா பரிவர்த்திஷீய. மறுபடியும் ராமானுஜர் திரும்ப ஸ்ரீரங்கத்துக்கு வரணும், நானும் ஸ்ரீரங்கத்துக்கு போய் ராமானுஜருடைய திருவடி வாரத்துல இருந்து தொண்டு புரியணும். ஆச்சாரியனை விட்டு பிரியாமல் இருந்து கூடவே இருந்து தொண்டு புரியக்கூடிய காலம் எல்லாருக்கும் வாய்க்காது. அப்படியே வாய்த்தாலும் எப்போதும் அது வாய்க்காது. அது சில காலம் மட்டும்தான் கிடைக்கும். அது எனக்கு மறுபடியும் கிடைக்க வேணும் அப்படின்னு வேண்டினான். சுந்தரபாகு எம்பெருமான் நினைச்சான், என்ன சொல்லியிருக்கணும், குரத்தாழ்வான் எனக்கு மோட்சம் வேணும்னு கேட்டிருக்கலாம், கேட்கல. கண்ணு இல்லை, கண்ணு வேணும்னு கேட்டிருக்கலாம், கேட்கல. இல்லைன்னா என்ன சொல்லியிருக்கணும், நான் உம்ம திருவடி வாரத்திலேயே கடைசி காலம் வரைக்கும் இருக்கணும்னு கேட்டிருக்கணும். அப்படியும் கேட்காம ராமானுஜர் திருவடி வாரத்தில் இருக்கணும்னு கேட்டாரே. குரத்தாழ்வான் பிரார்த்தனையை நாம் அப்படியே நிறைவேற்றி கொடுப்போம் அப்படின்னு அனுகிரகம் பண்ணினார். அவர் அனுகிரகம் பண்ணினார். அடுத்த நாள் அந்த சோழன் மாண்டு போனான். சுந்தரபாகுவான எம்பெருமான் அவனுடைய அனுகிரகத்தினால அடுத்த க்ஷணம் அவன் மாண்டு போனான். யார் எந்த பிரார்த்தனையை வைக்கணும்னாலும் அது திருமாலிருஞ்சோலை அழகனிடத்துல பண்ணினா அப்பொழுதே நடக்கும். அதனாலதான் ஆண்டாள், நாறு நரும்பலில் மாலிருஞ்சோலை நம்பிக்கை நான் 100 தடாவில் வெண்ணை வாய் நேர்ந்து பராவி வைத்தேன், 100 தடா நிறைந்த அக்கார அடிசில் சொன்னேன், ஏறு திருவிடையான் இன்று வந்துவே கொள்ளுங்களோ. திருமாலிருஞ்சோலை அப்படின்னு சொல்லும் போதே திருமாலிருஞ்சோலையில இருக்கிறவா வரா. அந்த திருமாலிருஞ்சோலை அழகனுடைய அனுகிரகம். அதனால ஆண்டாள் அழகனிடத்துல பிரார்த்தித்தாள். ஆண்டாள் என்ன பிரார்த்திச்சிருக்கலாம், ரங்கநாதனோடு எனக்கும் ரங்கநாதனுக்கும் திருக்கல்யாணம் பண்ணி வைப்பாய் அப்படின்னா அதை ரங்கநாதன் இடத்திலேயே பிரார்த்தித்திருக்கலாம். ஆனா ரங்கநாதன் இடத்துல பிரார்த்திக்கவில்லை. ஆண்டாள் இருக்கிறது ஸ்ரீவில்லிபுத்தூர், ரங்கமன்னார் வடபத்திர சாயி. அந்த வடபத்திர சாயின் இடத்துல பிரார்த்தித்திருக்கலாம். ஆனா அப்படி பிரார்த்திக்கவில்லை. வடபத்திர சாயின் இடத்துல பிரார்த்தித்திருக்கலாம். ரங்கநாதனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அழகன் இடத்துல பிரார்த்தித்தார். ஏன் அழகன் இடத்துல பிரார்த்திக்கணும்? ரங்கநாதனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரங்கநாதன் இடத்துல பிரார்த்திக்க வேண்டிதானே? இல்ல தான் இருக்கக்கூடிய வடபத்திர சாயி எம்பெருமான் இடத்துல பிரார்த்திக்கலாமே. ஸ்ரீனிவாச பெருமாள் அவரிடத்துல பிரார்த்திக்கலாமே. ஏன் அழகன் இடத்துல பிரார்த்திக்கணும்னா ரங்கநாதன் இடத்துல பிரார்த்திச்சா 1 வருஷத்துல நிறைவேற்றுவார். ஸ்ரீனிவாசன் இடத்துல பிரார்த்திச்சா 3 மாசத்துல நிறைவேற்றுவார். அழகர் இடத்துல பிரார்த்தித்தால் அன்றே நிறைவேற்றுவர். அதனாலதான் ஆண்டாள் அழகன் இடத்துல பிரார்த்தித்தாள். அதனால குரத்தாழ்வானும் அழகன் இடத்துல, சுந்தரபாகு எம்பெருமான் இடத்துல ராமானுஜாரிய வசகாக பரிவர்த்திஷீய. ராமானுஜருடைய திருவடி வாரத்துல இருந்து
மறுபடியும் நான் தொண்டு புரியக்கூடிய காலம் எனக்கு வாய்க்க வேணும் அப்படின்னு வேண்டினார். அப்படியே அனுகிரகம் பண்ணினார். அவர் என்னைக்கு அனுகிரகம் பண்ணினாரோ அன்றைய தினமே அந்த சோழன் கழுத்துல புழு கேன்சர் ஏற்பட்டு கழுத்து புழுத்து மாண்டு போனான். அதுக்கப்புறம் இப்ப ராமானுஜர் மேலக்கோட்டை திருநாராயணபுரத்துல ராமானுஜர் எழுந்தருளி இருக்கிறார். மைசூருக்கு அருகில இருக்கக்கூடிய அற்புதமான க்ஷேத்திரம். அங்கிருந்து ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் கோயிலுக்கு வந்தார், திருவரங்கத்திற்கு வந்தார். அதுக்கப்புறம் அங்க திருவரங்கத்துல ஏற்பட்ட ஆபத்துக்கள் எல்லாம் விலகியது. அந்த சோழன் கழுத்துல புழுத்து மாண்டு போனான் அப்படிங்கிற செய்தி கேள்விப்பட்டு அதுக்கப்புறம் கூரத்தாழ்வான் அங்கிருந்து திருமாலிருஞ்சோலை அழகனிடத்துல விடை பெற்று கொண்டு அங்கிருந்து திருவரங்கத்திற்கு வந்து சேர்ந்தார். அதுக்கப்புறம் ராமானுஜர் அவர் மற்றொன்றில்லா மாருதி சிறியாண்டான் அப்படின்னு ஒருத்தரை அனுப்பினார். திருவரங்கத்துல என்ன நடக்கிறது அப்படின்னு பார்த்துட்டு வாரும் அப்படின்னு போக அப்படியே இங்க வந்தார். சோழன் அவன் மாண்டு போனான். திருவரங்கத்துக்கு ஏற்பட்ட ஆபத்துக்கள் எல்லாம் விலகியது. அதுக்கப்புறம் அங்க கூரத்தாழ்வான் பெரிய நம்பிகள் அவர்கள்லாம் என்ன ஆனார்கள் அப்படின்னு கேட்க பெரிய நம்பிகள் திருநாடு அலங்கரித்தார். கூரத்தாழ்வான் தரிசனத்துக்காக தரிசனத்தை இழந்தார் அப்படிங்கிற செய்தி ராமானுஜர் காதுல பட்டது. சடக்கென நாம் உடனடியாக திருவரங்கத்திற்கு செல்ல வேண்டும் அப்படின்னு அங்கிருந்து புறப்பட்டார். அங்க செல்வ பிள்ளை ராமானுஜரை விட்டு பிரிய மனமில்லாமல் ராமானுஜரை அப்படியே பிடிச்சு இழுக்கிறான். ராமானுஜர் அப்படியே அங்க ஒரு 54 சீடர்களை நியமித்தார். இனிமே இந்த செல்வ பிள்ளைய கிணற்றங்கரை பிள்ளைய போல பார்த்து கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு திருவரங்கநாதன் அவர் இவரை 4 அடி பிடிச்சு இழுக்க, செல்வ பிள்ளை இவரை 2 அடி பிடித்து இழுக்க மெல்லமாக அவர் திருவரங்கத்தை நோக்கி வந்து சேர்ந்தார். வந்த உடனே நேர கூரத்தாழ்வானுடைய இருப்பிடத்துக்கு தான் வரார். பெரிய நம்பிகள் அவர் திருநாடு அலங்கரித்து விட்டார். ஆனா கூரத்தாழ்வானையாவது நாம் மறுபடியும் பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைத்ததே. ஆழ்வான், எனக்கு வர வேண்டிய ஆபத்தை நீர் ஏற்றுக்கொண்டீரே அப்படின்னு கேட்க கூரத்தாழ்வான் பார்த்து, அடியேன் செய்திருக்கக்கூடிய பாப்பம் அப்படின்னு சொன்னாராம். உமக்கு போய் ஒரு பாப்பம் உண்டோ அப்படின்னு கேட்க, ஆம், யாராவது ஒரு திருமண் காப்பு இட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்ரீ வைஷ்ணவரை பார்த்து திருமண் கோணலாக இருக்கிறது நான் நினைத்திருப்பேன் அப்படின்னு சொன்னாராம். அப்படிலாம் கூரத்தாழ்வான் நினைக்கிறவர் கிடையாது. கூரத்தாழ்வானுக்கு கண்ணு போனதுக்கு கூரத்தாழ்வான் பாப்பம் காரணம் அன்று, அந்த ராஜாவினுடைய துஷ்டத்தனம் காரணம், அவனுடைய துர்நடத்தை காரணம், அவனுடைய கெட்ட எண்ணம் காரணம், சாஸ்திரத்தை ஏற்றுக்கொள்ளாத பக்குவம் ஏற்படவில்லை, அதுதான் காரணம். திருமாலுடைய வைபவத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அதுதான் காரணம். ஆனா கூரத்தாழ்வான் அவர் பார்த்து, யாரோ ஒரு ஸ்ரீவைஷ்ணவர் திருமண்காப்பு கோணலா இருக்குன்னு நான் நினைச்சிருப்பேன், அதனால என்னுடைய கண்ணு போயிருக்கிறதுன்னு சொன்னாராம். ஆழ்வான், உமக்கும் ஒரு பாபம் உண்டோ அப்படின்னு அவரை கட்டி அணைத்து கொண்டு, நம்முடைய தேவ பெருமாள், அவர் வரம் தரும் பெருமாள், கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள், வரதராஜ பெருமாளை குறித்து நீர் பாடும், அவர் உமக்கு கண் கொடுப்பார். திருக்கச்சி நம்பிகளுடைய தகப்பனார் கண்ணற்றவர், ஒரு முறை வரதராஜ பெருமாளை சேவிக்கணும்னு ஆசைப்பட்டார். தன்னுடைய தகப்பனுக்காக ஒரே ஒரு முறை உம்முடைய காட்சியை தர வேணும்னு வேண்ட, அப்படியே வரதராஜ பெருமாள் திருக்கச்சி நம்பிகளுடைய தகப்பனாருக்கு கண் கொடுத்து தன்னுடைய திருமேனி அழகை காட்டினார். அதே போல வரதராஜ பெருமாள் கண் கொடுக்கும் பெருமாள், வாரும் வரதராஜ பெருமாளை குறித்து பாடும் அப்படின்னு சொன்னார். இல்ல, எனக்கு கண்ணு வேண்டாம் சொன்னார். இல்ல, எனக்காக உமக்கு கண்ணு வேணும்னு எனக்கு விருப்பம் இருக்கிறது, பாடும்னு சொன்னார். அப்போ கூரத்தாழ்வான் திருவரங்கத்துல இருந்து வரதராஜ பெருமாளை குறித்து 102 ஸ்லோகங்களை பாடினார். அதுக்கப்புறம் ராமானுஜர் கூரத்தாழ்வான் அழைத்து கொண்டு வரார். வரதராஜ பெருமாளிடத்துல அரங்கேற்றம் பண்ணும் அப்படின்னு சொன்னார். கூரத்தாழ்வான்
தான் எழுதினதை வரதராஜ பெருமாள் முன்பாக அவர் பாடினார், சொன்னார். அது முடிஞ்ச உடனே வரதராஜ பெருமாளுக்கு அதீத சந்தோஷம் ஏற்பட்டு, ஆழ்வான் உமக்கு என்ன வேணும் கேளும் அப்படின்னு சொல்ல, அப்ப ராமானுஜர் கண் கேட்கணும்னு குரத்தாழ்வான் இடத்துல சொன்னார். ஆனா வரம் கொடுக்கும் போது யாரோ 2 ஸ்ரீ வைஷ்ணவர்களோட ராமானுஜர் பேசி கொண்டிருந்தார். அதுதான் சமயம். பார்த்த குரத்தாழ்வான் தனக்கு கண்ணு வேணும் அப்படின்னு கேட்காம, அந்த 4 நரகத்தை அடைந்தானே, ராமானுஜர் திருவரங்கத்தை விட்டு பிரிந்து போவதற்கும், தனக்கு கண்ணு போவதற்கும், பெரிய நம்பிகள் உயிர் போவதற்கும், ஸ்ரீரங்கமே இப்படி போவதற்கும் காரணமான அந்த 4 அவன் நரகத்துல இருக்கான், அவனுக்கும் மோட்சத்தை தந்தருள வேணும் அப்படின்னு வேண்டினான். 4 தனக்கு முக்தி நல்கினான் வாழியே. அடுத்த க்ஷணம் வரதராஜ பெருமாள் அனுகிரகத்தினால நரக்கத்துல இருந்த அந்த 4 அவன் முக்தி அடைந்தான். ராமானுஜர் பார்த்து, ஆழ்வான் நீரும் நம்முடைய நினைவை பின்பற்றவில்லையே, சுதந்திரராக ஆகிவிட்டீரே. வரதராஜா நீரும் நம்முடைய நினைவை பின்பற்றவில்லையோ அப்படின்னு கேட்க, வரதராஜர் பார்த்து, ராமானுஜரே உம்முடைய மனம் கோணும்படி நாம் நடந்து கொள்ள மாட்டோம், இதோ குரத்தாழ்வானுக்கு கண் கொடுத்தோம் அப்படின்னு குரத்தாழ்வானுக்கு கண் கொடுத்தார். அப்பவும் ஆழ்வான் பார்த்து, வரதராஜா எனக்கு இந்த உலகத்தவர்கள் சம்சாரி சேத்தனர்களை பார்க்கக்கூடிய கண் எனக்கு வேண்டாம், உன்னையும் ராமானுஜரையும் மட்டும் பார்க்கக்கூடிய கண் எனக்கு வேணும் அப்படின்னு வேண்டினான். அப்படியே ஆகட்டும் சொன்னார். ராமானுஜருக்கு அப்பவும் சந்தேகம், அப்படிலாம் கண்ணு கூட இருக்குமா அப்படின்னு கேட்க, குரத்தாழ்வான் அப்படியே வரதராஜ பெருமாளுடைய திருவாபரணங்கள், திருவபிஷேகம், திருமார்பு, திருவஸ்திரங்கள் எல்லாத்தையும் அப்படியே வர்ணித்தார். அதை பார்த்து அப்புறம்தான் ராமானுஜருக்கு திருப்தி ஏற்பட்டது. அந்த கண்ணை கொடுங்கிற பிரார்த்தனையை 90வது ஸ்லோகத்துல சூச்சிப்பித்து காட்டுகிறார். இப்படி வரதராஜ பெருமாளை குறித்து 102 ஸ்லோகங்களை குரத்தாழ்வான் அருளி செய்தார். இந்த வரதராஜ ஸ்தவம் அப்படிங்கிறது அர்த்த பஞ்சகத்தினுடைய விவரணமாக இருக்கக்கூடியது. இந்த வரதராஜ ஸ்தவம் தேவப்பெருமாள் சன்னதியிலையும், ஸ்ரீபெரும்புதூர்ல பகவத் ராமானுஜருடைய சன்னதியிலையும், நம்முடைய குரத்தாழ்வான் சன்னதியிலையும் அனாதி காலமாக உற்சவங்கள்ல இந்த பஞ்சஸ்தவம் சேவிக்கிறது அப்படிங்கிறது வழக்கத்துல இருக்கு. அது காஞ்சிபுரத்திலேயும் வழக்கத்துல உண்டு. 5ஆம் உற்சவத்தன்னைக்கு வரதராஜ பெருமாள் திரும்புகாலில் எழுந்தருளும் பொழுது வரதராஜ ஸ்தவத்தை சேவிக்கிறது வழக்கம். அதே போல ஸ்ரீவரத்துக்கு எழுந்தருளும் பொழுது அந்த ஸ்ரீவரம் மாடவீதிகளில் இருந்து பஞ்சஸ்தவத்தை, அதுலேயும் வரதராஜ ஸ்தவத்தை சேவிப்பதுங்கிறது வழக்கம். இது அனாதி காலமாக நடந்து வரக்கூடியது. முதல்ல காஞ்சிபுரத்தினுடைய பெருமை என்ன, யானை மலையினுடைய பெருமை என்ன, வேதமும் யானை மலையும் சமம், வேதம் செய்யக்கூடிய காரியத்தை யானமலையும் செய்கிறது அப்படின்னு சொல்லி, அந்த வேதத்தை காட்டிலும் யானமலைக்கு ஒரு பெருமையை சொல்லி, அந்த யானமலை மேலே எழுந்தருளி இருக்கக்கூடிய வரதராஜன் அவனுடைய பெருமையை சொல்ல தொடங்கி, அப்புறம் அவனுடைய திருமேனி அழக அப்படியே முழுக்க வர்ணித்து, அவனுடைய திருவடிகளில் சரணாகதி பண்ணி, சரணாகதி அது பின்னாடி பண்ண போறார். சரணாகதி பண்றதுக்கு முன்னாடி நம்முடைய தோஷத்தை சொல்லிக்கொள்ள வேணும். தன்னுடைய தோஷத்தை சொல்லிக்கொண்டு வருகிறார். அகிருத்திய கரணத்தை செய்திருக்கிறேன், கிருத்திய கரணத்தை செய்திருக்கிறேன், பகவதபச்சார பாகவதபச்சார அசக்கியாபச்சாரங்களை நான் செய்திருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லி, அதில் இருந்து நான் எப்பொழுது விடுதலை அடைவேனோ, அந்த அபச்சாரங்கள்ல இருந்து நான் எப்பொழுது வெளியில வருவேனோ சொன்னார். அதுக்கு அடுத்தது, உனக்கும் எனக்கும் விவாதம், நீ பார்த்து என்னிடத்துல நான் உன்னுடைய சொத்துன்னு சொன்னாய், நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னேன். வேதத்துல அப்படித்தானே சொல்லி இருக்குன்னு சொன்னேன். வேதத்துல சொன்னாலும் நாங்க அப்படி இல்லையே, அனுபவ விபவாத்து. அப்பப்போ அவதாரங்களை பண்ணி
நீ என்னுடைய சொத்துன்னு நான் ஸ்தாபனம் பண்ணியிருக்கேனே, அதுக்கு சாட்சி யாராவது இருக்காளா அப்படின்னு கேட்க, ஆழ்வார்கள் சாட்சி அப்படின்னு காட்ட, அவர்கள்லாம் பக்ஷபாதிகள் அப்படின்னு சொன்னேனே. அதனால உனக்கும் எனக்கும் நடந்த அந்த சம்பாதம் முடிந்தருள வேணும். குரத்தாழ்வான கண்டவுடனே நமக்கு ஞானபக்தி வைராகியங்கள் உண்டாகும் அப்படின்னு வர்றது. கணபுரத்தம்மானை கண்டாள்களோ, சிலையிலங்கு பொன்னாளி தென்படி தண்டு ஒஞ்சங்கம் என்கின்றாளால், மலையிலங்கு தோல் நான்கிய மற்றவனுக்கு எற்றேகான் என்கின்றாளால், முலையிலங்கு பூம்பயிலை முன்போடு அன்போடு இருக்கின்றாளால், கலையிலங்கு மொழியாளர் கண்ணபுரத்தம்மானை கண்டாள்களோ அப்படின்னு பாசுரம். அந்த இடத்துல ராஜமகேந்திர சோழபுரம்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்துல ஒரு அந்தணன் இருந்தான். அவனுக்கு கல்யாணம் ஆச்சு, அவனுக்கு பிள்ளை பிறந்தான். அந்த பிள்ளை வேத அத்தியனம் பண்ணினான், மார்பல யஜ்ஞோபவீதம் தரித்து கொண்டான், சிக்க வச்சான், திருமணம் போட்டுனான், பிரம்ம தியானத்தோடு வாழ்ந்து வந்தான். ஆனா திடீர்னு சேர்க்க சரியில்லை. ஜெயினர்களோடு சகவாசம். அதனால சேர்க்க சரியில்லை. பூணுவலை அறுத்து எரிந்தான், சிக்கையை அறுத்து எரிந்தான், நெத்தியில திருமண்காப்பை அழித்தான், சொக்காயை போட்டுனான். சொக்கா போடுறது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா? சொக்காயை போட்டுனான், கீழே கச்சத்தை வேற மாதிரி ஜீன்ஸ் பேண்ட் டி-ஷர்ட் போட்டு சிக்கை எல்லாத்தையும் எடுத்து விட்டு நெற்றியில திருமண்காப்பு இல்லாம அவன் சுற்றி திரிந்தான். அவ தகப்பனார் ரொம்ப வருத்தப்பட்டார். ஓ, இப்படி ஒரு பிள்ளைய நாம் பெற்றுவிட்டோமே, எவ்வளோ வருத்தப்பட்டார். திடீர்னு ஒரு நாள் அந்த பிள்ளை பன்னிரு திருமண்காப்போட, சிக்கையோட, பரம பக்தியோட அப்படியே தகப்பனாரை வந்து சேவிச்சானா அந்த பிள்ளை. உடனே நாம இருந்தா எப்படி இப்படி மாறின கேட்போம். அவர் கேட்கிறார், குரத்தாழ்வானை கண்டாயோ அப்படின்னு கேட்டார். ஒரு முறை குரத்தாழ்வானை சேவிச்சா எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு ஞான பக்தி வைராக்கியம் அன்றே வளர்ந்து விடும். அவ்வளவு பெருமை உடையவர் குரத்தாள். அப்படிப்பட்ட குரத்தாழ்வான் அவர் சொல்லுகிறார், எல்லா பாபங்களையும் நான் செய்திருக்கிறேன், நானே நானாவித நரகம் புகும் பாவம் செய்தேன் அப்படின்னு தெரிவிக்கிறேன். கௌரி விருத்தம், இந்த கௌரி விருத்தத்துல தான் அருளி செய்து கொண்டு வருகிறார். ராமானுஜர் யாதவ பிரகாசன் அனுகிரகம் பண்ணார். யாதவ பிரகாசன் அவனை விசேஷ கட்டாட்சம் பண்ணார். ராமானுஜர் யாதவ பிரகாசன் ராமானுஜருடைய அனுகிரகத்தை பெறுவதற்கு அவன் என்ன பண்ணான்? ராமானுஜருக்கு ஏதாவது பணிவிடை புரிந்தானா? யாராவது ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு தொண்டு புரிந்தானா? ஏதாவது ஒரு பகவானுக்கு தொண்டு புரிந்தானா? ஒன்றும் இல்லை. ராமானுஜரை கொல்லணும்னு நினைச்சான். அப்போ குற்றங்கள் அதிகமா பண்ணியிருக்கான் இல்லையா? ராமானுஜரையே கொல்லணும்னு நினைச்சானே, அப்ப எவ்வளவு பெரிய பாவம். அந்த பாவத்தை பார்த்து ராமானுஜர் அனுகிரகம் பண்ணார். குரத்தாழ்வான் பார்த்து, சுவாமி ரங்கநாதன் பார்த்து, வரதராஜ பெருமாள் பார்த்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது குரத்தாழ்வான் என்ன சொல்லணும்? ராமானுஜருக்கும் ராமானுஜருடைய சம்பந்தமுடையவர்களுக்கும் நீ மோட்சம் கொடு. கேட்டுக்கலாமா இல்லையோ? கேட்கவே இல்லையே. என் பிள்ளைக்கு நல்ல ஞானத்தை கொடு, அவனுடைய சம்பந்தம் உடையவர்களுக்கும் வைகுண்டத்தை கொடு. கேட்டுக்கலாமே, கேட்கல. அப்ப என்ன கேட்டார்? நாலூரானுக்கு மோட்சம் கொடுன்னு கேட்டார். குரத்தாழ்வான் எப்படி கேட்கலாம்? நாலூரானுக்கு மோட்சம் கொடுன்னு குரத்தாழ்வான் எப்படி கேட்கலாம்? நாலூரான் என்ன பெருமாள் கைங்கரியம் பண்ணானா? யாராவது ஒரு அடியவருக்கு கைங்கரியம் பண்ணானா? இல்லையே. அப்ப நாலூரானுக்கு மோட்சம் கொடுன்னு குரத்தாழ்வான் எப்படி கேட்கலாம்? குற்றங்களுக்கு எல்லை நிலத்துல நின்றவன் நாலூரான். அதனாலதான் குரத்தாழ்வான் அவனுக்கு மோட்சம் கொடுன்னு கேட்டான். சத்காரியம் பண்ணினவனுக்கு கொடுன்னு கேட்கல. குற்றம் புரிந்தவர்களுக்குள்ளேயும் கடைசி நிலையில இருந்தவனுக்கும் மோட்சம் கொடுன்னு குரத்தாழ்வான் கேட்டார். நாலூரான் மேல குரத்தாழ்வானுடைய விசேஷ கட்டாட்சம் விழுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவன் குற்றங்களுடைய எல்லை நிலத்துல இருந்தான். அதிகமான குற்றம் பண்ணினான்.
அதுவே காரணமாக கொண்டு கூறத்தாழ்வான் அவன் அனுகிரகம் பண்ணார். அவனுக்காக மோட்சம் வேணும்னு கேட்டார். அதே போல ராமானுஜரை கொல்லணும்னு நினைச்சான். அவனுக்கு ராமானுஜர் விசேஷ அனுகிரகம் பண்ணினார். அவரை தன்னுடைய சீடராக ஏற்றுக்கொண்டார். கோவிந்தஜீயர் அப்படின்னு அவருக்கு திருநாமத்தை சூட்டினார். ஒரு சந்நியாசி எப்படி இருக்க வேணும் அப்படிங்கிறத அவரை கொண்டு எழுத வைத்தார். இது எல்லாம் இவர்கள் மேல அனுகிரகம் விழுவதற்கு என்ன காரணம்? குற்றத்தினுடைய எல்லை நிலத்துக்கு போயிடணும். அதீத குற்றம் பண்ணான். அதனால விசேஷ கட்டாட்சம் இவர்கள் செய்தார்கள். அப்படி நீ என்ன பண்ணுவாய்? நானும் குற்றம் அதிகமாக புரிந்தவன். உலகத்துல குற்றம் பண்ணவா எல்லாரையும் நீ கூப்பிட்டு யார் யார் எவ்வளவு குற்றம் பண்ணியிருக்கான்னு கேட்கணுமா? ஒவ்வொருத்தரும் தங்கள் தங்கள் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ரிப்போர்ட் வாங்கி கொடுக்கணுமா? இவர் 8 கொலை, 10 திருட்டு, 10 செயின் ஸ்நாச்சிங், 8 கார் திருட்டு, இப்படியே ஒவ்வொருத்தரும் அப்படியே வந்தா அதிகமான குற்றம் பண்ணவர் யாருன்னா கூறத்தாழ்வான்னு வரணுமா? இவெல்லாம் குற்றத்துல 2%, 5%, 35 ஒருத்தர், 40 கூறத்தாழ்வான், 100க்கு 100, 100க்கு 100 இல்ல 100க்கு 200 கூறத்தாழ்வான். உடனே எம்பெருமான் பார்த்து அதிகமா யார் குற்றம் பண்ணாலோ அவர்களை நான் கடாட்சம் பண்ணணும். அப்ப அதிகமா குற்றம் பண்ணது கூறத்தாழ்வான் தானே, அவரை அனுகிரகம் பண்றேன் அப்படின்னு பண்ணணுமா? புண்ணியம் பண்ணவாளை அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திக்கல. குற்றம் புரிந்தவர்கள அதிகமான குற்றம் புரிந்தவர்களை அனுகிரகம் பண்ணணும்னு வேண்டுகிறார். இதை புரிய வைக்கணுங்கிறதுக்காக ஆழ்வான் பேரை சொன்னாலே மகாபாபம் எனக்கு வந்து சேரும். ஆனா ஆழ்வான் தன்னை அவ்வளவு தாழ்ந்தவனாக நைச்சியான சந்தானம் பண்ணிக் கொள்கிறார். ஆழவந்தார் நைச்சியான சந்தானம் செய்திருக்கிறார். ராமானுஜர் நைத்தியான சந்தானம் பண்ணியிருக்கார். குரத்தாழ்வான நைச்சியான சந்தானம் பண்ணியிருக்கார். பராசர பட்டரும் நைச்சியான சந்தானம் பண்ணியிருக்கார். இவ 4 பேர்ல யாரு சுவாமி ரொம்ப அதிகமான நைச்சியான சந்தானம்? குரத்தாழ்வான் தான் பண்ணியிருக்கிறார். குரத்தாழ்வான் தான் செய்திருக்கிறார். வரதராஜ ஸ்தவத்துல கிட்டத்தட்ட நேத்திலிருந்து வரிசையா 10 ஸ்லோகம் பார்த்துட்டோம். இன்னைக்கு 5 ஸ்லோகம் பார்த்துருக்கோம். 15 ஸ்லோகத்துல நைச்சியான சந்தானம். நான் மிகவும் தாழ்ந்தவன் அப்படிங்கிறத குரத்தாழ்வான் தெரிவிக்கிறார். திருமங்கை ஆழ்வார் தன்னுடைய திவ்ய பிரபந்தத்துல கடைசியில தெரிவிக்கிறார், அடிநாயேன் நினைந்திட்டேனே. நான் யார் தெரியுமா? அடிநாயேன், ஒரு நாயப்போல மிகவும் தாழ்ந்தவன் அப்படின்னு தெரிவிக்கிறார். அடிநாயேன் நினைந்திட்டேனே அப்படின்னு தெரிவிக்கிறார். மணவாள மாமனிகள் எதிராஜ வம்சத்துல அவ்வளவு அற்புதமா வர்ணிக்கிறார். அதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா குரத்தாழ்வான் போட்ட கோடு, ஆளவந்தார் போட்ட கோடு. அதை இன்னும் கொஞ்சம் விளக்கமா ராமானுஜர் காட்டினார். அதை இன்னும் நல்லா விளக்கமா குரத்தாழ்வான் போட்டுட்டார். பராசர பட்டர் சுருக்கமா அவர் போட்டார். மறுபடியும் மணவாள மாமனிகள் அதை நல்லா விளக்கமா தானும் போடுறார். பாபே கிருதே யதி பவந்தி பயானு தாப லஜ்ஜா புனக்கரணமஸ்ய கதம் கடேத. தானும் அற்புதமாக தானும் தெரிவிக்கிறார். இப்படிப்பட்ட பாவியனுக்கு உன்னுடைய கட்டாட்சம் விழணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். சரண வரண வா கியம் யாத்யமே வரத தததிகம் ந கிஞ்சின் மம சுலபம் அபிமதார்த்ததம் சாதனம் ததயம் அவசரோ தயாயாஸ்தவ. ஹே வரத, அத்தியமே இப்போது என்னுடைய யா இயம் சரண வரண வாக் அபூத், உன்னுடைய திருவடிகளை பற்றுகிறேன், சரணாகதி செய்கிறேன்னு சொன்னேனே, அந்த வாக்க மட்டும் பார்த்து தததிகம் சுலபம், அதற்கு மேற்பட்டதாக அபிமதார்த்தம் அபேட்சிதமான கிஞ்சித்து சாதனம், எந்த ஒரு சாதனமோ அடியனுக்கு இல்லை. தத்து, இப்படி அனன்ய உபாயனாய் இருப்பதனால் அயம் தபக தயாயாக அவசரக, இந்த சமயம் உன்னுடைய அருளுக்கு நான் பாத்திரமாக ஆக வேணும்.
என்னிடத்துல எதுவுமே கிடையாது. கர்மயோகம் கிடையாது, ஞான யோகம் கிடையாது, பக்தி யோகம் கிடையாது. பிரபத்தியாவது இருக்கான்னா பிரபத்தியும் கிடையாது. அப்ப பிரபத்தி பண்ணினீரே அப்படின்னா வாய் வார்த்தைக்கு சொன்னேன், அவ்வளவுதான். அப்போ உமக்கு எதுக்கு கொடுக்கணும்? வாய் வார்த்தையா நான் சொன்னேனே அதை பார்த்து கொடு. வாய் வார்த்தையா நான் சொன்னேனே அதை சாதனமாக நீ கொள்ளக்கூடாது. இதை காரணமாக வைத்து உன்னுடைய கருணையை என் பேர்ல பொழிவிக்க வேண்டும். உன்னுடைய கருணைதான் சாதனம். ஜலம் சமுத்திரத்துல போய் சேர்றது. இப்ப அந்த ஜலத்தை நாம காப்பாற்றணும்னா அணை கட்டி வைக்கிறோம். அணை கட்டி வச்சதுனால ஜலம் வந்துடுமா? அணை கட்டி வச்சதுனால ஜலம் வராது. அணை கட்டி வைக்கணும். ஜலம் வந்தா அப்போ அது நமக்கு பயன்படும். அணை கட்டி வைக்கிறத போலதான் அவனுடைய திருவடிகளை பற்றுவது. ஜலம் வருகிறதே பிரவாகமா வந்தாத்தானே அது நமக்கு பயன்படும். அதுதான் அவனுடைய நிருகேத்துக்க கிருபை. அதனால நான் செய்யக்கூடிய காரியம்ங்கிறது உபாயமாக ஆகாது. நான் செய்யும் பிரபத்தி உபாயமாக ஆகாது. உன்னுடைய கருணையே உபாயம், நிருகேத்துக்க கிருப்பையே உபாயம் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால தெரிவிக்கிறார். அதுக்கடுத்து 87. விஷய விஷயினி ஸ்பிருஹா பூயசி தவது சரணயோர் நசால்பாபிமே வரதனனு பரஸ் தவைவத்வயம் யதுத தவ பதஸ் ஸ்பிருஹா ஜன்மமே. வரதராஜனே, மே அடியனுக்கு விஷய விஷயினி சப்தார்த்த விஷயங்களை பற்றின ஸ்பிருஹா ஆசையானது பூயசி மிகவும் அதிகமாக இருந்தது. கண்டு கேட்டு உற்று மோந்து உண்டு உழலும் ஐங்கருவி கண்ட இன்பம் தெரிவறிய அளவில்லா சிற்றின்பம். அதை எத்தனை தூரம் அனுபவித்தாலும் போதுங்கிற எண்ணம் ஏற்படவில்லை. இன்னும் அனுபவிக்கணும், இன்னும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் ஏற்படுகிறது. அக்னியில எதை போட்டாலும் இன்னும் கொண்டா, இன்னும் கொண்டா, இன்னும் கொண்டா கேட்கும். நேற்று தினமே சொல்லியிருக்கேன். அனலஹா அப்படின்னு பேரு அக்னிக்கு. போதும், அலம்னா போதும்னு அர்த்தம். ந அலம் போதாது. அக்னியில எதை போட்டாலும் போதாது, இன்னும் கொடு, இன்னும் கொடு, இன்னும் கொடுன்னு கேட்கும். அதை போலதான் சப்தார்த்த விஷயங்களுக்கு இறை போடுவது. ஒரே ஒரு பெண்ணோட சேர்ந்துட்டு வந்துடுறேன், அப்புறம் இந்த வேசியாஸ்திரியோட நான் சேருவதையே விட்டு விடுகிறேன் அப்படிங்கிற எண்ணம் வரும். ஒரே ஒரு பெண்ணோட சேர்ந்துட்டா அப்ப இன்று கடைசி விட்டுடுவாரான்னு விட மாட்டார். ஏன்னா அந்த பெண்ணோட சேர்ந்தாரே அதுவே அவருக்கு சப்தாதி விஷயங்களை இன்னும் வளர்த்து கொடுக்கும். அந்த குடிகாரன் அவன் சொல்லுவான், இன்னைக்கு ஒரே ஒரு நாள் குடிச்சிடுறேன், அதுக்கு மட்டும் பணம் கொடு, அப்புறம் நான் அந்த பக்கமே போக மாட்டேன் அப்படிமா. அதை நம்பி கொடுத்துடுவோம். எல்லாத்தையும் அவன் குடிச்சிட்டு வந்துடுவான். அடுத்த நாள் மறுபடியும் இதே மாதிரி. அதனால இந்த சப்தாதி விஷயங்கள் கண்டு கேட்டு உண்டு மோந்து உழலும் ஐங்கருவி கண்ட இன்பம் தெரிவறிய அளவில்லா சிற்றின்பம். இதை எத்தனை தடவை அனுபவிச்சாலும் போதுங்கிற எண்ணமே வராது. மேல மேல அது நம்மளை பிடிச்சு இழுக்கும். அதுல இருந்து நாம அது எல்லாத்தையும் அப்படியே விட்டு விட வேணும். கோவை வாய் ஐவர் மெய்குடி கூரை சோரிவை தாவென்று குமைத்து போகார், நான் அவரை பொறுக்ககில்லேன் புனிதா அப்படிங்கிற பாசுரம். அந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை அப்படியே குரத்தாழ்வான் இந்த ஸ்லோகத்தினால தெரிவித்தார். உண்டியே உடையே உகந்து ஓடும் இம்மண்டலத்தோடும் கூடேன் நான் அப்படின்னு தெரிவித்தாரே. அப்படிப்பட்ட ஒரு நிலை இப்ப குரத்தாழ்வானுக்கு தானும் ஏற்பட்டு இருக்கிறது. உன்னுடைய திருவடிகள்ல அந்த ஆசை அது எனக்கு துளி கூட ஏற்படவில்லை. சப்தாதி விஷயங்களை அனுபவிக்கணும் 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 அப்படிங்கிற ஆசை பெருகி கொண்டே வருகிறது. உன்னுடைய திருவடியை அனுபவிக்கணுங்கிற ஆசை ஒரு துளி கூட ஏற்படவில்லை. அல்பாபி ந சிறிதும் இல்லை. தவ பதஸ்ரு ஹா ஜன்ம இதி யதி எதுதாக உன்னுடைய திருவடிகளில் அன்பை உண்டாக்குவது என்பது யாதொன்று உண்டோ அயம் ததைவ இதுவானது தயைவ தவைவ உனக்கே பரோ நனு தலைச்சுமை கிடாய். நான் உன்னை விட்டு விலகி போறேன்னா அதனால இழுக்கு யாருக்கு? எனக்கு இல்லை, உனக்குத்தான் இழுக்கு.
உனக்குத்தான் இழுக்கு. கடிகாரம்ங்கிறது வேலை செய்யலைன்னா நஷ்டம் யாருக்கு? கடிகாரத்தை உடையவருக்குத்தான் நஷ்டம். வாகனம்ங்கிறது பாதியில நின்று போச்சுன்னா நஷ்டம் யாருக்கு? வாகனத்துக்கு இல்லை, அதை உடையவருக்கு, எஜமானருக்கு. பிள்ளை கெட்டு போயிட்டான்னா எல்லாரும் அப்பா வைவா, அப்பனை போல தானே பிள்ளை வந்து பிறந்திருக்கான், நீ ரொம்ப யோக்கியமா இருந்தியா? அப்போ அந்த பிள்ளைய கெட்டு போயிட்டான்னா அது தகப்பனாருக்கு ஒரு அவத்தியம். தாயை போல பிள்ளை, தாயை போல பிள்ளை. நீ எப்படி இருந்த? அப்படித்தான் உன் மண்ணும் இருக்கா. இவளே இப்படி இருக்கான்னா இவ அம்மா எப்படி இருப்பா தெரியுமா அப்படின்பா இவளை பார்த்து. அப்படின்னா தாய் குழந்தைகளுக்கு ஒரு இழுக்குன்னா அது தாய் வரைக்கும் வந்து சேரும். அதே போல சொத்துக்கு ஒரு இழுக்குன்னா அதனுடைய நஷ்டம் சுவாமிக்குத்தான். நான் உன்னுடைய சொத்து, நான் உன்னை விட்டு பிரிந்து போகிறேன்னா இழப்பு எனக்கு அன்று, உனக்குத்தான் இழப்பு. என்னை சரி பண்ண வேண்டியது உன் பொறுப்பு. நானும் தெரிவிக்கிறேன். அடுத்து 88. இயமிக மதுரஸ் மதுஜீவனி வரத தவ கலு பிரசாதாத்ருதே சரணமிதி வசோ பிமேனோ தியாத் தொமசி மயி ததஹ பிரசாதோன்முகா. ஹே வரதராஜனே, மே விஷய அனுரக்தனான எனக்கு சரணமிதி வச்சோபி, சரணம் அப்படிங்கிற வாய் வார்த்தையா சொன்னேனே, தவ பிரசாதாத்ருதே உன்னுடைய அனுகிரகம் இல்லாம நோதியாத்து கலு, அந்த வாய் வார்த்தைக்கு சொல்லணும்னா கூட உன் அனுகிரகம் இருந்தா தானே உண்டாகும். ததஹா ஆகையினால உன்னுடைய அனுகிரகத்தினால ஏற்பட்ட இந்த சரணாகதி அப்படிங்கிற இந்த வாக்க தொம் நீ மயி அடியேன் அளவில் பிரசாத உன்முகா என்ன அனுகிரகம் பண்ணுவதில் ஊக்கமுடையவனாக அசி இருக்கிறாய். இது இயம் மதிஹி இந்த புத்தியானது அஸ்மதுஜ்ஜீவனி அடியேனுக்கு உஜ்ஜீவனத்துக்கு காரணம். வாய் வார்த்தையா வரதராஜ பெருமாள் பார்த்து, சுவாமி உமக்கு நான் மோட்சம் தரேன், கர்மயோகம் இருக்கா? இல்லை. ஞான யோகம் இருக்கா? இல்லை. பக்தி யோகம் இருக்கா? இல்லை. சரி, பிரபத்தி பண்ணியிருக்கீரா? பிரபத்தி பண்ணியிருக்கிறோ இல்லையோ அப்படின்னு கேட்க, இல்லை. இதோ இப்ப சரணம்னு சொன்னீரே, இல்லை அது வாய் வார்த்தையா சொன்னேன். வாய் வார்த்தையா சொன்னதை பார்த்து எப்படி கொடுக்க முடியும்? அதெல்லாம் கொடுக்க முடியாது. பக்தி பூர்வமா இருந்தா தான் கொடுக்க முடியும். வரதராஜ பெருமாள் சொன்னார். குடத்தாழ்வான் கேட்கிறார், இந்த பக்தி பூர்வகமாக இருந்தா தான் கொடுக்க முடியும்னு சொன்னியே, பக்தி பூர்வகமாக எப்போ பக்தி பூர்வகமா பண்ண முடியும்னு கேட்டார். என் அனுகிரகம் இருந்தா தான் பக்தி பூர்வமா சொல்ல முடியும்னு. அப்போ வாய் வார்த்தைக்கு முதல்ல சொல்றது மட்டும் உன் அனுகிரகம் இல்லாம சொல்ல முடியுமா? வாய் வார்த்தையா சொன்னாலும் உன் அனுகிரகம் இருந்தா தான் சொல்ல முடியும். அப்போ உன் அனுகிரகம் என் பேர்ல விழுந்துடுத்துன்னு அர்த்தம். ஒரு துளி அனுகிரகம் பண்ணிட்டு நீ அதை முழுமை அடைய செய்யாம இருக்கலாமா? இலையில சாதம் போட்டுருவோம், கூட்டு போட்டுருவோம், கரைமது போட்டுருவோம். குழம்பு விடாம இருந்தா குழம்பு விடாம இருக்கலாமா? அப்ப எப்ப நீ இலை போட்டு சாதம் போட்டு ஆரம்பிச்சிட்டியோ அப்ப குழம்பு விடணும், சாத்தமது விடணும், திருக்கண்ணமது பால் பாயசத்தை விட போறேன்னு அர்த்தம். அதனால உன் அனுகிரகம் இருந்தா தான் வாய் வார்த்தையா சொல்ல முடியும். அதனால வாய் வார்த்தையா சொன்னதையே நீ பற்றாசாக காரணமாக கொண்டு நீ எனக்கு மோட்சம் தரணும் அப்படின்னு கேட்டாராம். 88 89 வரத எதிக வஸ்து வாஞ்சாம்யகம் தவ சரண லபா விரோதஸ்ததஹ யதின பவதி தத் பிரதேஹி பிரபோ ஜடிதி விதர பாதமேவான்யத. வரதராஜ பெருமாளே, அகம் அடியேன் இக இங்கே யத் வஸ்து யாதொரு வஸ்துவை விரும்புகிறேனோ ததஹ தவ சரண லபா விரோதா உன்னுடைய திருவடிகளை பெறுவதற்கு அது பிரதிபந்தகமாக இருப்பின் ந பவதி எதி உண்டாக மாட்டாது. தத் பிரதேகி அந்த வஸ்துவை தந்தருள், உண்டாக மாட்டாதாகில் அந்த வஸ்துவை தந்தருள். அந்யதா நான் ஒரு வஸ்துவை விரும்புவது
உன்னுடைய பதகமல பிராப்திக்கு பிரதிபந்தகமாகும் என்றால் பாதமேவ ஜடிதி விதர, திருவடியை உடனே தந்தருள். 90வது ஸ்லோகத்தினால எனக்கு கண்ணு கொடுன்னு பிரார்த்திக்க போறார். அதுக்கு ஒரு பீடிகை, அதுக்கு ஒரு முன்னுரை, அதுக்கு ஒரு அவதாரிகை. அதுதான் 89வது ஸ்லோகம். 90ல கண்கொடுன்னு கேட்கிறாரா அப்படின்னா இல்ல, முதல் நாளே சொல்லியிருக்கேன் கண்கொடுன்னு கேட்கல. ஆனா ராமானுஜர் நிர்பந்தப்படுத்துறாரே, ராமானுஜருடைய நிர்பந்தத்துக்காக வரதராஜ பெருமாள் இடத்துல கேட்கிறார். உன்னையையும் ராமானுஜரையும் மட்டும் பார்க்கிற கண்ணு வேணும்னு கேட்க போறார். அப்ப கண்ணு வேணும்னு ராமானுஜருடைய நிர்பந்தத்தின் பேரில் கண்ணு கேட்கிறார். அது 90வது ஸ்லோகத்துல. 89ல அவர் என்ன கேட்கிறாருன்னா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்க போறேன், நீ அதை கொடுக்கணும்னு அவசியம் அன்று. நீ கொடுத்து உன்னுடைய திருவடிகளில் கைங்கரியம் பண்ணுவதற்கு உபயோகமாக இருப்பின் அதை எனக்கு கொடு. அப்படின்னா அதை நான் ஏத்துக்கிறேன். உன் திருவடியில கைங்கரியத்துக்கு அது தடையாக இருக்குமேயானால் அதை கொடுக்க வேண்டாம், எனக்கு திருவடியை கொடுத்து விடு, எனக்கு மரணத்தை கொடுத்து விடு, இதை காட்டில எனக்கு மரணமே மேல் அப்படின்னு பிரார்த்திக்க. குரத்தாழ்வான் அடுத்த ஸ்லோகத்துல கண்ணு கேட்க போறார். நான் கண்ணு கேட்க போறேன், உனக்கு தொண்டு புரிவதற்கு அது உபயோகப்படும்னா அந்த கண்ணை எனக்கு கொடு. இல்ல அந்த கண்ணை வச்சு நான் மறுபடியும் சப்தாதி விஷயங்களை பார்த்துட்டே இருந்து உன்னை பார்க்காம இருந்தா அப்ப எனக்கு அந்த கண்ணை கொடுக்காதே, அதுக்கு பதில் எனக்கு மரணத்தையே கொடுத்து விடு அப்படின்னு பிரார்த்திக்கிறேன். பெருமாள் நமக்கெல்லாம் கண்ணை கொடுத்துருக்கார். எதுக்காக தெரியுமா? என்னை பார்க்கணுங்கிறதுக்காக, தன்னை பார்க்கணுங்கிறதுக்காக. என்னன்னு நான் சொல்லக்கூடாது, என்னன்னு நினைச்சுக்காதீங்க. தன்னை பார்க்க வேணும், தன்னை வணங்க வைத்த கரணம் இவை. பகவான் நமக்கெல்லாம் பேசக்கூடிய சக்தியை கொடுத்துருக்கான். எத்தனை பேர் பேச முடியாம இருக்கா தெரியுமா? ஊமைகள். எத்தனை பேர் கண்ணு பார்வை இல்லாதவர்கள் நாம பார்க்கிறோம், எத்தனை பேர் காது கேளாதவர்களே நாம பார்க்கிறோம். நாம அந்த மாதிரிலாம் இல்லையே. பகவான் நமக்கு கண்ணை கொடுத்தது எதுக்கு தெரியுமா? தன்னை பார்க்க வேணுங்கிறதுக்காக. ஆனா அதை பார்க்காம ஒரு ஸ்திரீ வஸ்திரம் இல்லாம இருப்பதை பார்த்து கொண்டு இருந்தால் அடுத்த ஜென்மத்துல கண் இல்லாமல் பிறப்போம். நமக்கெல்லாம் வாய் கொடுத்தது அவன் ஸ்தோத்திரம் பண்ணணுங்கிறதுக்காக, வரதராஜ ஸ்தவத்தின் மூலமாக வரதராஜனை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்காக. அது இல்லைன்னா அடுத்து ஊமையாக பிறப்போம். காது கொடுத்தது பிரயோஜனம், பகவத் சரித்திரத்தை கேட்கணும். அது இல்லைன்னா காது இருந்து என்ன பிரயோஜனம்? அடுத்த ஜென்மத்துல காது காது, தெலுங்குல காதுன்னா இல்லைன்னு அர்த்தம். காது காது, இது அத்தனையும் தனக்கு கொடுத்தது அத்தனையும் தனக்கு பகவான் நம் அனைவருக்கும் இதை கொடுத்தது. வரதராஜ பெருமாளே, நான் அடுத்த ஸ்லோகத்துல ஒண்ணு கேட்க போறேன், அது எனக்கு கிடைச்சதுன்னா பகவத் கைங்கரியத்துக்கு உபயோகப்படும்னா அதை நீ எனக்கு கொடு. பகவத் அனுபவத்துக்கு தடையா இருக்கும்னா அதை நீ எனக்கு கொடுக்காதே அப்படின்னு பிரார்த்திக்கிறார். 90வது ஸ்லோகம். ததபி கிமபி ஹந்த துர்வாசனா சத விவசதயா யத்யப்யர்த்தயே தததுலதய சர்வப்ரத பிரவிதர வரத க்ஷமாம்போனிதே. அதுலதய, ஒப்பற்ற அருளை உடையவனே, வெறும் தய அப்படின்னு சொல்லிருக்கலாம். அதுலதய, ஒப்பற்ற அருளை உடையவனே, பேரருளாளனே. க்ஷமாம்போனிதே, பொறுமை கடலே. சர்வ ஜனஹிதனே, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்மையை செய்பவனே. சர்வப்பிரத, எல்லாவற்றையும் கொடுப்பவனே. பிள்ளை வேணும்னாலும் கொடுப்பார், பெண்ணு வேணும்னாலும் கொடுப்பார், செல்வம் வேணும்னாலும் கொடுப்பார், இந்திர பதவி ருத்ர பதவி பிரம்ம பதவி வேணும்னாலும் கொடுப்பார், மோட்சம் வேணும்னாலும் கொடுப்பார், கண் வேணும்னாலும் கொடுப்பார். வரத, அதனாலேயே வரதன் அப்படிங்கிற பெயர் பூண்டிருப்பவனே. ததபி, இப்படி இருந்தாலும் அகம் அடியேன் துர்வாசனா சத விவசதையா,
பல துர்வாசனைகளுக்கு வசப்பட்டிருப்பதனால் எது கிமபி அபியர்த்தையே, ஏதோ ஒன்றை பிரார்த்திக்கிறேன், தத் பிரவித்தர, அதை கொடுத்தருள். ஏதோ ஒன்று தாழ்ந்த ஒரு மாம்ச கண்ணை போய் நான் உன்னிடத்துல பிரார்த்திக்கிறேன் ராமானுஜர் நிர்பந்தத்துக்காக, அதனால அதை தந்தருளுவாய் அப்படின்னு 90வது ஸ்லோகத்தினால பிரார்த்திக்கிறார். வரதராஜ பெருமாள் நமக்கு என்ன வேணும் அப்படின்னு 90வது ஸ்லோகத்துல அப்படியே கேட்டுட்டான் குரத்தாழ்வானை பார்த்து. ஆழ்வான் பார்த்து சட்டுன்னு ராமானுஜரை பார்த்தார். ராமானுஜர்கிட்ட அப்போ யாரோ ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் வந்தார். அப்போ குரத்தாழ்வான் பார்த்து ராமானுஜர் கவனிக்கல, அதனால நாலூரானுக்கு முக்தி நல்க வேணும் அப்படின்னு வேண்டினான். ராமானுஜர் திருவரங்கத்துல இருந்து பிரிந்து போனதுக்கு காரணம் நாலூரான், குரத்தாழ்வானுக்கு கண்ணு போனதுக்கு காரணம் நாலூரான், பெரிய நம்பிகள் மாண்டு போனதற்கு காரணம் நாலூரான், ஸ்ரீரங்கம் சோபை இழந்து போனதற்கு காரணம் நாலூரான். அப்படிப்பட்ட நாலூரான் தனக்கு மிக பெரும் தீங்கிழைத்தவன், ஸ்ரீ வைஷ்ணவத்துக்கு பெரிய துரோகம் பண்ணினவன். அவனுடைய பெயரையே நம்ம சொல்லக்கூடாது, அவ்யபதேசியன்னு சொல்லணும். அப்படிப்பட்டவன் அவன் இறந்து போய் நரகத்துல அப்படியே அவ்வளவு துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். அந்த நாலூரானுக்கும் முக்தி நல்க வேணும்னு வேண்டினார் குரத்தாழ்வான். என்ன கருணை, என்ன கருணை! அடுத்த க்ஷணம் அப்படியே ஆகட்டும் சொன்னார். நரக்கத்துல இருந்த நாலூரான் முக்தி அடைந்தான். குரத்தாழ்வான், என்ன கேட்டுட்டீரா, கண்ணு கேட்டுட்டீரான்னு கேட்டார். இல்ல, அப்ப வேற என்ன கேட்டீர்? நாலூரானுக்கு மோட்சம் வேணும்னு கேட்டேன். இவ்வளவு கருணையா? என்ன இருந்தாலும் ஆச்சாரியனுடைய வார்த்தையை நீர் மீறி விட்டீரே, சிஷ்யரா இல்லாம சுதந்திரராக ஆகிவிட்டீரோ. நேர வரதராஜனை பார்த்து, நீயுமா என்னுடைய நினைவை நடத்தாமல் போனாய் அப்படின்னு கேட்டார். ராமானுஜர் மனம் கோணும்படி, நான் ஒரு காலம் நடக்க மாட்டேன். ராமானுஜரே, என்ன கொடுக்கணும்னு சொல்லும், நான் கொடுக்கிறேன். சொல்ல, இந்த குரத்தாழ்வானுக்கு கண்ணு கொடும். அவரே கேட்டுட்டார். குரத்தாழ்வானுக்கு கண்ணு கொடும் கேட்டுட்டார். குரத்தாழ்வானுக்கு கண்ணு கிடைச்சிடுத்து. அப்புறம் குரத்தாழ்வான் பிரார்த்திக்கிறார், வரதராஜா, உலகத்தவர்களை பார்க்கக்கூடிய கண்ணு எனக்கு வேண்டாம், உன்னையும் எங்க ஆச்சாரியன் ராமானுஜரையும் மட்டும் காணக்கூடிய கண்ணு வேணும் அப்படின்னு வேண்டினார். சில சமயம் கண்ணு இல்லாம இருக்கிறதே தேவையில்லைன்னு தோணும். ஏன்னா நாட்டுல நடக்கக்கூடியதெல்லாம் நாம பார்க்கும்படி இருக்கோமே. நாட்டுல நடக்கிறது எல்லாம் காதுல வந்து விழருது. நாஸ்திக வாதம் எல்லாம் காதுல வந்து விழறதே, காது இல்லாம இருக்கிறதே தேவையில்லை. ஏன்னா இந்த அபவாதங்கள்லாம் நம்ம கேட்க முடியாது பாருங்க. வாயின்னு இருக்கிறபடினால தானே எத்தனையோ தாழ்ந்த விஷயங்களை பற்றி பேசணும். வாய் பேச வரலன்னா பகவானை நினைச்சுட்டு மட்டும் இருக்கலாமே, தாழ்ந்த விஷயங்களை பேச மாட்டோமே. அதனால கூறத்தாழ்வான் பார்த்து, இந்த உலகத்தவர்கள், இந்த சம்சாரிகளை நான் பார்க்க வேண்டாம், அப்படி அவர்களை பார்க்கக்கூடிய கண்ணை எனக்கு கொடுத்து விடாதே வரதராஜா, உன்னையும் எங்க ஆச்சாரியன் ராமானுஜரையும் மட்டும் பார்க்கக்கூடிய கண்ணை கொடுன்னு கேட்டார். குரத்தாழ்வான் பார்த்து, வைகுண்டத்துல இருக்கிறவாளுக்கு தான் அப்படிப்பட்ட கண்ணை கொடுக்க முடியும். கிருஷ்ணாவதாரம் பண்ணும் பொழுது அர்ஜுனனுக்கு மட்டும்தான் அப்படிப்பட்ட ஒரு திவ்யமான கண்ணை கொடுத்தேன், அந்த கண்ணை உமக்கு நான் தருகிறேன் அப்படின்னு கொடுத்தார். ராமானுஜருக்கு நம்பிக்கை இல்லை, சந்தேகம். குரத்தாழ்வான் பார்த்து, வரதராஜ பெருமாள் அவர் திருவடியில் என்ன ஆபரணம், திருமுடியில இன்னைக்கு சிக்கித்தாட சாத்தின்னு இருக்கார். அப்படியே எல்லாத்தையும் வர்ணித்தார். ராமானுஜருடைய திருமேனியையும் வர்ணித்தார். பக்கத்துல இன்னென்ன சீடர்கள் இருக்கா, வலது பக்கம் என்ன சீடர்கள், இடது பக்கம் என்ன சீடர்கள் சொன்ன உடனே ராமானுஜருக்கு நம்பிக்கை வந்துடுது. அது எல்லாம் நடந்தது 90வது ஸ்லோகம். ததபி கிமபி ஹந்த துர்வாசனா சத விவசதயா யத்யப்யர்த்தயே தததுலதய சர்வப்ரத பிரவிதர வரத க்ஷமாம்போநிதே. அவர் கண் கொடுத்தது 90. எனக்கு மாம்ச கண்ணு வேண்டாம், உன்னையும் ராமானுஜரையும் மட்டும் பார்க்கக்கூடிய கண்ணு தான் எனக்கு வேணும் அப்படின்னு புறத்தாழ்வான் சொன்னது
91 இந்த ஸ்லோகத்துல இருந்து சூச்சிப்பித்து அறிந்து கொள்ளலாம். புறத்தாழ்வானுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி இத்தோடு அமைகிறேன். க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். நாச்சியாரோடு கூடியிருக்கக்கூடிய உன்னை எப்போதும் நான் சேவித்துக் கொண்டிருக்க வேணும், பல்லாண்டு பாட வேணும் அப்படின்னு சொன்னார். இது வரைக்கும் வரதராஜ பெருமாளிடத்துல எனக்கு முக்தி கொடு, எனக்கு மோட்சம் கொடு, எனக்கு வைகுந்தம் கொடுன்னு பிரார்த்தித்தார். வரதராஜன் கர்மயோகம் இருக்கா, ஞான யோகம் இருக்கா, பக்தி யோகம் இருக்கா, பிரபத்தி இருக்கா, மகா விஸ்வாசம் இருக்கா, ஏதாவது ஒன்னாவது இருக்கா அப்படின்னு கேட்டுட்டே இருந்தான். கொடுக்கிற மாதிரி தெரியல. இனிமே பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ண வேண்டியதுதான். பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்றார். ராமானுஜாங்கிரி சரணோஸ்மி குல பிரதீபஹ த்வாசீத் ச யாமுன முனே ச சநாத வம்ஸ்யஹ வம்ஸ்யஃ பராங்குஷ முனே ச ச சோபி தேவ்யாஹ தாசஸ்தவேதி வரதாஸ்மி தவேக்ஷணீயஹ. குரத்தாழ்வான், உமக்கு வேண்டிய வரம் தருகிறேன், வைகுண்டம் தருகிறேன், ஏதாவது ஒண்ணு இருந்தா சொல்லும், தருகிறேன். குரத்தாழ்வான் பார்த்து, ராமானுஜருடைய திருவடி சம்பந்தம் என்னிடத்துல உள்ளது, அதை பார்த்து எனக்கு கொடு. என்ன பார்க்காதே, ராமானுஜருடைய திருவடி சம்பந்தம் எனக்கு இருப்பதை பார்த்து, ராமானுஜரை பார்த்து அவருக்கு வேண்டியவர், அவருடைய அபிமானத்தை பெற்றவர், அவருடைய சீடர் அப்படின்னு பார்த்து எனக்கு கொடு அப்படின்னு கேட்டார். ராமானுஜர் ஒரு காலக்ஷேபம் சொல்லிட்டு இருந்தார். விபீஷணன், அந்த விபீஷணன் ராமனுடைய திருவடிகள்ல சரணாகதி பண்றான். அந்த கட்டத்தை ராமாயண உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கார் ராமானுஜர். விபீஷணன் தன்னுடைய எல்லா பந்துக்களையும் விட்டு தியக்த்வா புத்திராம்ச தாராம்ச ராகவம் சரணம் கதா ராமனுடைய திருவடியை வந்து ஆசிரயித்தான். அப்ப விபீஷணனை சேர்த்துக்கலாமா கூடாதான்னு பெரிய விசாரம். அதை விளக்கமா சொல்றார். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதை ராமானுஜர் சொல்லிட்டு இருக்கும்போது ராமானுஜருடைய சீடர் பிள்ளை விரங்காவல்லி தாசர் அவர் அந்த கோட்டியிலிருந்து எழுந்து வெளியில போனார். ராமானுஜர் கேட்கிறார், தாசரே ஏன் வெளியில போறீர்? விபீஷணன் எல்லாத்தையும் விட்டுட்டான், அவனையே சேர்த்துக்கலாமா கூடாதான்னு ராமன் ஆலோசனை பண்ணிட்டு இருக்கான். நான் இன்னும் எதையுமே விடல, எனக்கெல்லாம் ராமனுடைய திருவடி கிடைக்குமா? இனிமே நான் ராமாயணம் கேட்டு என்ன பிரயோஜனம்? அதனால்தான் வெளில போறேன்னு சொன்னாராம். ராமானுஜர் உடனே, தாசரே நில்லும், நம்மாழ்வாருக்கு மோட்சம் உண்டா கேட்டார். ஆமா, சாட்சாத் பகவானுடைய திருவடியாகவே இருப்பவர் நம்மாழ்வார், அவருக்கு மோட்சம் இல்லாம இருக்குமா? நாதமுனிகளுக்கு மோட்சம் உண்டா? உண்டு. ஏன்? நம்மாழ்வாருடைய சீடர் நாதமுனிகள். அவர் போகும்போது நாதமுனிகளை மட்டும் விட்டுட்டு போவாரா? அவரையும் பிடிச்சு கூட்டிட்டு தான் போவார். உய்யக்கொண்டாருக்கு மோட்சம் உண்டா? ஆமா, நாதமுனிகளுடைய சீடர் உய்யக்கொண்டார். அவர் போகும்போது தன் சீடரை மட்டும் விட்டுட்டு போவாரா? கையை பிடிச்சு கூட்டின்னு போவார். மணக்கால் நம்பிகளுக்கு மோட்சம் உண்டா? உண்டு. உய்யக்கொண்டாருடைய சீடர் மணக்கால் நம்பிகள். ஆளவந்தாருக்கு மோட்சம் உண்டா? உண்டு. மணக்கால் நம்பியினுடைய சீடர், அவர் போகும்போது ஆளவந்தாரை கூட்டிட்டு தான் போவார். பெரிய நம்பிகளுக்கு மோட்சம் உண்டா? கண்டிப்பா உண்டு. ஆளவந்தாருடைய சீடர் பெரிய நம்பி, எங்க ஆச்சாரியன், எங்க ஆச்சாரியனுக்கு மோட்சம் உண்டு. ராமானுஜர் அத பிள்ளை உரங்காவலி தாசர், உம் ஆச்சாரியனுக்கு மோட்சம் உண்டு. எனக்கு மோட்சம் உண்டா கேட்டார். ஆச்சாரியன், அபச்சாரம் அபச்சாரம், அவ்வா இப்படிலாம் பேசக்கூடாது. உமக்கு மோட்சம் உண்டு, உம்முடைய சம்பந்தத்தால தான் அனைவருக்கும் மோட்சம்னு சொல்றமே, உமக்கு மோட்சம் உண்டு. நான் போகும்போது உம்மை பிடிச்சு கூட்டிட்டு போறேன், உட்கார் அப்படின்னு சொன்னார். நான் போகும்போது உம்மை விட்டுட்டு போக மாட்டேன், உட்காரும் அப்படின்னு சொன்னாராம். அதனால அப்படிப்பட்ட ராமானுஜருடைய திருவடி சம்பந்தம் எனக்கு உண்டு, அந்த திருவடி சம்பந்தத்தை பார்த்து எனக்கு கொடு அப்படின்னு வேண்டினார். நம்பிள்ளை காலக்ஷேபத்துல பக்கத்துல ஒரு வயதான மூதாட்டி இருந்தாலாம். நம்பிள்ளை காலக்ஷேபத்துல வர்றவாள்லாம் வெளியில நின்றுட்டு காலக்ஷேபம் கேட்பா, இடம் காணாது. அதனால சீடர்களை விட்டு அந்த வயதான மூதாட்டி, அவ வீடு பெருசா இருக்கு, அது வேணும்னா காலக்ஷேப கூடத்துக்கு கொஞ்சம் எழுதி கொடுக்க சொல்லேன், நாம் அந்த சுவரை தட்டி பெருசா பண்ணிடலாம், அவ ஒத்த கட்ட தானே,
அவள் ஒருத்தி தானே வயசானவ, அவளுக்கு எவ்வளோ தளிகை பண்ணுறதுக்கு இடம் வேணும், அவள் படுத்துக்கிறதுக்கு எவ்வளோ இடம் வேணும், அதனால் அதை கொடுக்க சொல்லுமேன்னு கேட்டு விட்டார். அவள்கிட்ட போய் கேட்டா, அவள் கொடுக்க மாட்டேன்ட்டான். நான் ஸ்ரீரங்கத்தில் கடைசி காலம் வரைக்கும் எனக்கு வீடு வேணும், ரங்கநாதனுடைய சேவையை நான் இழந்து போயிடக்கூடாது, அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னான். ஒரு வாரம் ஆச்சு, 10 நாள் ஆச்சு. நேரே நம்பிள்ளை இடத்துல வந்து டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டா, கையெழுத்து போட்டு பத்திரத்தை, சுவாமி வீடை உங்க பேர்ல மாத்தி கொடுத்துட்டேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுக்க மாட்டேன்னு சொன்னியாமே, இப்ப கொடுக்குறியே? இல்ல, ரங்கநாதன் இடத்துல போய் எனக்கு வைகுண்டம் கொடுன்னு கேட்டேன். நம்பிள்ளை கையெழுத்து போட்டு ஒரு சீட்டு வாங்கிட்டு வா, உனக்கு நான் மோட்சம் கொடுக்குறேன்னு சொன்னான். அதனால நான் உமக்கு இங்க வீடு தரேன், நீர் எனக்கு பெரிய வீடு தந்தருள வேணும். நான் சொன்னா கொடுப்பாரா? கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்கார் ரங்கநாதன். உடனே அது அப்படியே ரங்கநாதா விடுனர் நம்பிள்ளை ராமானுஜதாசன். பெருனர் உயர் திரு ரங்கநாத பெருமாள் அவர்கள் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெண்ணு எனக்கு திருமாளிகை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அவர் நின்று கேட்கறதுக்கு கஷ்டமா இருக்குங்கிறதுனால அமர்ந்து கேட்பதற்கு இடம் கொடுத்தபடினால நீ இந்த வயதான மூதாட்டிக்கு மோட்சம் கொடு அப்படின்னு போட்டு கையெழுத்தை 3வது நாள் மாத்தி போட்டுட்டார். 11ஆம் தேதின்னு கையெழுத்து போட்டதுக்கு பதிலா தப்பா 15ஆம் தேதி பொங்கலோ பண்டிகையோ 15ன்னு போட்டுட்டார். செக்கில் மாத்தி போட்டுருவோம் டேட்டை, பின்னாடி வர போஸ்ட் டேட்டட் செக், அது போல போஸ்ட் டேட்டட் சிக்னேச்சர் போட்டு கொடுத்துட்டார். அவள் கையெழுத்து அவள் வாங்கி பார்த்துட்டா, ஓ இது நாளை மறுநாள்லாம் கையெழுத்து போட்டிருக்கு, சரி நாளை மறுநாள் போவோம் அப்படின்னு 3வது நாள் ரங்கநாதன் இடத்துல கொண்டு போய் காட்டுறா. ரங்கநாதன் பார்த்துட்டு அப்படியே அவளுக்கு மோட்சத்தை கொடுத்தானாம், அன்றே வைகுண்டத்தை கொடுத்தானாம். ஆச்சாரிய சம்பந்தம் இருந்தால் நமக்கு மோட்சம் திண்ணம். இந்த ஸ்லோகத்தை கூரத்தாழ்வான் காட்டுவதற்காகத்தான் 102 ஸ்லோகம் பாடினார். ஆச்சாரிய சம்பந்தம் இருந்தால் நமக்கு மோட்சம் திண்ணம் அப்படின்னு கூரத்தாழ்வான் காட்டினார். அந்த கூரத்தாழ்வானுக்கு ராமானுஜர் சம்பந்தம் இருந்தால் மோட்சம், நம்ம அத்தனை பேருக்கும் அந்த கூரத்தாழ்வான் சம்பந்தம் இருந்தால் நமக்கும் மோட்சம் அப்படிங்கிறது கிட்டும். ஸ்ரீவத்ச சின்ன மிஸ்ரேபியோ நம உக்தி மதீமஹே யதுக்தய ஸ்திரீ கண்டே யாந்தி மங்களசூத்திரதாம். அந்த கூரத்தாழ்வானுடைய திருவடிகள் வாழி 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 என்று பல்லாண்டு பாடிக்கொண்டு இதற்கு அற்புத விவரணத்தை பண்ணி காட்டிய காஞ்சி பிரதிவாதி பயங்கரம் அண்ணங்கராச்சாரிய சுவாமி என்ன, உத்தமூர் சுவாமி என்ன, இவர்கள் அனைவருக்கும் அடியனுடைய கிருதஜதையை தெரிவித்துக் கொண்டு அடியனுக்கு இந்த அர்த்த விசேஷங்களை எல்லாம் எடுத்துரைத்த ஆச்சாரிய சுவாமிகள், அரியா காலத்துக்குள்ளே அடியனுக்கு அர்த்த விசேஷங்களை எல்லாம் எடுத்துரைத்த ஆச்சாரியர்கள் ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய வேதாந்தாச்சாரியரான வெள்ளுக்குடி கிருஷ்ணன் சுவாமி என்ன, காளியூர் தேவராஜன் சுவாமி என்ன, இந்த 2 சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடி அடியன் சொன்னது ஏதாவது புரிஞ்சிருந்ததுன்னா அது அந்த சுவாமிகளுடைய திருவடியையே சாரும். ஏதாவது புரியாம குழப்பமா இருந்ததுன்னா அது அடியனுடைய மந்த மதியையே சாரும் என்ன தெரிவித்துக் கொண்டு எல்லாருக்கும் ஆழ்வானுடைய அனுகிரகம் ஏற்பட வேண்டும், ஞான பக்தி வைராகியங்கள் வளர வேணும்னு தெரிவித்துக் கொண்டு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்னு இருக்க வேண்டும் என்று சொல்லி இத்தோடு அமைகிறேன். க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ, பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ, முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும், எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதய துள்ளதால், இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே,
இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே